வணக்கம் மக்களே, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. மேல தள்ளிறாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கத்திரி விதைச்சிருந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும். கத்திரி போட்டு கத்திரி வந்து எனக்கு கை குடுக்கல. நஷ்டம் தான். நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கத்திரி அழிச்சிரலாம் அப்படின்னு நேத்து மாடுகள் எல்லாத்தையுமே அங்க கட்டியிருந்தேங்க. மாடுகள நேத்து கட்டிட்டு வந்து சாயந்தரம் வந்து மாடுகள் திரும்ப மாத்தும்போது, தண்ணி வச்சு எல்லாமே நல்லா தான் இருந்தது. மாடுகள் நல்லா மேய்ஞ்சிருந்தது. காலையில நான் பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3 மாடு நம்ம கட்டின இடத்துல மாட்டுச்சாணமே இல்லங்க. என்னன்னு பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, சாணமே இல்லையே! என்ன பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு பயந்துட்டேங்க. பயந்துட்டு பார்த்தா வயிறு எல்லாமே உப்பி போயிருந்தது மாட்டுக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த டைமிங்கில டாக்டருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு, "எதுவும் சாப்பாடு எதுவும் சாப்பிட்டுருச்சா? இல்ல வேற என்ன தீவனம் போட்டீங்கன்னு?" கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடல. கத்திரியில வந்து மேஞ்சது." அப்படின்னு சொன்னதுமே, அவர் வந்து சரி ஓகே செரிமான டானிக்க சொல்றேன். அத போய் நீங்க மெடிக்கல்ல வாங்கி ஒவ்வொரு மாட்டுக்கும் 100 மில்லி ஊத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. 1 மணி நேரம் கழிச்சு சரியாயிரும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஊத்திட்டேன். ஆனா ஊத்துனதுக்கு அப்புறம் ஆ நம்ம திண்டுக்கல்கார அண்ணன வந்து வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் வந்து மாட்டு பண்ணை வச்சிருந்தாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வர சொல்லி இந்த மாரி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, "சாப்பாடு வச்சியா தங்கச்சின்னாரு." இல்லண்ணே நடந்தத சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, "ஏம்மா கத்திரியில போய் கட்டலாமா? அதில அடிச்ச மருந்து வீரியம் வந்து இதுக்கு ஏத்த ஒத்துக்கல." அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "ஏண்ணே மருந்து ஒத்துக்கல அப்படிங்கிறீங்க. மாடுக்கே வந்து ஒரு நாளைக்கு இப்படி ஆகுதே. அத தான நம்ம சாப்பிடுறோம் மனுசங்க." அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, "இந்த மாரி காய்கறிகள் சாப்பிடுறதுனால தான் பெண்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை வருது, கேன்சர் வருது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னா வந்து இருக்கிற மருந்தெல்லாம் அடிச்சு தான் காய்கறிகள குடுக்குறீங்க." அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது தான் நானே யோசிச்சேன். நம்மளே வந்து விஷத்த சாப்பிட்டுட்டு இருக்கோம். தினசரி காசு கொடுத்து விஷத்த சாப்பிடுறோம் அப்படின்னு யோசிச்சேங்க. எனக்கு அது யோசிக்கும்போது தான் தோணுது. இனிமே நம்ம வந்து காய்கறிகள் எதுவா இருந்தாலும் மருந்தடிக்காம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.